இந்த வீடியோல நம்ம மோல் கான்செப்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா மோல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஜஸ்ட் அப்படியே என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the density of 3 mole solution of NaCl is 1.25 gram per ml. Calculate the molality of the solution வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோலாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் m வந்து கேட்டுக்கிறாங்க. இங்க நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க? 3m சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 3m சொல்யூஷன் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மோல் சொல்யூட் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த சொல்யூஷன்ல சொல்யூட் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. டோட்டல் வால்யூம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் 3 மோல் சொல்யூஷன். 3 மோலாரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மோல் சொல்யூஷன் இன் 1 லிட்டர். அதான் நமக்கு வந்து 3 மோல் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த சொல்யூஷனோட டென்சிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 1.25 கிராம் பர் எம்எல். அதோட மோலாரிட்டி வந்து ஸ்மால் எம் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஸ்மால் எம் வந்து மோலாரிட்டிக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். Solute divided by mass of solvent in kg. Mass of solvent in kg வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். இல்ல நமக்கு வந்து கிராம்ல கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 1000 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. அப்போ ஸ்மால் எம் மோலாரிட்டி கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான் சிம்பிள். இங்க என்ன கொடுத்தாங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். அப்போ அந்த சொல்யூட் நமக்கு வந்து எத்தனை மோல்ஸ் வந்து இருக்குது? 3 மோல் வந்து இருக்குது. அப்போ 3 நம்ம வந்து டைரக்டா வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அவங்க மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னா நமக்கு இதுல என்ன இருக்குது? நமக்கு சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் ரெண்டுமே இருக்குது. சால்வெண்ட் இருக்குது பிளஸ் வந்து நமக்கு வந்து சொல்யூட் ரெண்டுமே இருக்குது. அப்ப ரெண்டுமே சேர்ந்தா நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா இதோட சால்வெண்டோட மாஸ் மட்டும் நமக்கு வந்து வேணும். ஓகேவா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இங்க வந்து மாஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. இங்க நமக்கு வந்து வால்யூம் தான் இருக்குது. அப்போ இந்த வால்யூமை முதல்ல நமக்கு வந்து மாஸா வந்து மாத்துவோம். அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் வந்து இருக்குது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டென்சிட்டி? 1.25 which is equal to மாஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப நம்ம மாஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை வால்யூம். வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 லிட்டர். 1 லிட்டர் 1000 ml இல்லையா? இங்க டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? கிராம் பர் எம்எல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து வேல்யூ வந்து எம்எல் வந்து எம்எல் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப m equal to நமக்கு என்ன வரும்? 1.25 into நமக்கு என்ன வரும்னா 1000 வந்து வரும். அப்போ which is equal to 1250 கிராம் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, இஸ் இட் கரெக்ட்? இது வந்து நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட மாஸ். இப்போ இந்த சொல்யூஷனோட மாஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண நமக்கு என்ன தேவை? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் மட்டும் தான் தேவை. அப்போ சால்வெண்ட் மட்டும் தான் தேவை அப்படின்னா இந்த சொல்யூஷன்றது சால்வெண்ட் பிளஸ் வந்து நமக்கு வந்து சொல்யூட். அப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணணும்? சொல்யூட் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ சொல்யூட் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோல் வந்து இருக்குது. அப்போ 3 மோல் இருக்குது அப்படின்னா எவ்வளோ கிராம்? அப்போ மோல்ஸ் இன்ட்டு, அதாவது நீங்க வந்து மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சொல்யூட்டோட மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலார் வெயிட். ஓகே, இது வந்து நமக்கு வந்து மால்ஸ். அப்போ மோல்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மாலிகுலார் வெயிட் நமக்கு என்ன கொடுத்தாங்க? 58.45. ஓகே, ஏன்னா இங்க சோடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 35.45 இல்லையா? 35.45. அப்போ ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணா 58.45 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்? எவ்வளவுனா 175.35 வந்து நமக்கு வந்து வருது. இஸ் இட் கரெக்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் வந்து சால்வெண்ட் சொல்யூட். அப்போ 175. அப்போ டோட்டல் சொல்யூஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 1250 வந்து இருக்குது இல்லையா? 1250 கிராம் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ சொல்யூட் மட்டும் நமக்கு எவ்வளோ இருக்குது? 175.35 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 6 4 7 0 1 வந்து கிடைக்குது. அப்போ சால்வெண்டோட மாஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு? 1074.65. அப்போ 1074.65 நம்ம கிராம்ல சப்ஸ்டிட் பண்றோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணா இன்ட்டு வந்து 1000 வந்து நம்ம வந்து போடணும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ? 3000 divided by 1074.65. அப்போ which is equal to
2.79 மோலாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். ஆனால் இந்த கொஸ்டினை டைரெக்டாகவே நிறைய தடவை நீட் எக்ஸாம்லையும் கேட்டுக்கிறாங்க, ஜேஇ எக்ஸாம்லையும் கேட்டுக்கிறாங்க. அப்படியே நம்பரை கூட மாற்றாமல் அப்படியே வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து மோலாரிட்டி வேணும், அந்த மோலாரிட்டிக்கு நமக்கு வந்து ஃபார்முலா வேணும், இந்த சொல்யூஷன் வந்து என்ன சொல்யூஷன் தான் நமக்கு வந்து அசியூம் பண்ணணும், அப்புறம் அதோட மாஸா கன்வெர்ட் பண்ணணும், அப்புறம் சால்வெண்ட்டோட மாஸை மட்டும் தனியாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மோல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்.